கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, கையை பிடித்து தூக்கி விடுகிற இயேசு கிறிஸ்து. மார்க் சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 31 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு இப்ப எங்க போறாங்கன்னா, யாக்கோபோடையும் யோவானோடையும் கூட போறாங்க. எங்கன்னா சீமோன் அந்திரேயா என்பவர்கள் வீட்டுக்கு போறாங்க. அங்கே சீமோனுடைய மாமி எப்படி இருக்காங்க? ஜரமா இருக்காங்க. உடனே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ணாங்க? கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் இருக்கு. அப்போ என்னன்னா, ஏசு கிறிஸ்து கை பிடித்து தூக்கிவிட்டா வியாதி சொஸ்தமாகும், நம்ம கஷ்டங்களும் மாறும், நம்ம பாவத்திலிருந்து நம்மளை விடுவிப்பார். இன்னைக்கு என்னால் எந்திக்கவே முடியல, இந்த பாவத்தை விட முடியலன்னு சொல்லிட்டீங்களா? ஏசுப்பா என் கூட வாங்கன்னு சொல்லுங்க, ஏசுப்பா என் பக்கத்தில் வாங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களை பாவத்திலிருந்து தூக்கி விடுவார், பரிசுத்தமாய் வாழ விடுவிச்சுவார். சாபத்திலிருந்து உங்களை தூக்கி விடுவார், ஆஸ்வாதமாய் உங்களை வாழ செய்வார். அது மாற்றம் இல்லை, நோயிலிருந்து தூக்கி விடுவார், உங்களை சுகப்படுத்தி வாழ செய்வார். அதுதான் ஏசு கிறிஸ்து. அதனால் நீங்கள் எந்த இடத்துல விழுந்து கிடைக்கிறீங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறீங்களோ, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா அதில் அழகாக இருக்குது, அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள்ட்டு. இன்றைக்கும் உங்கள் பிரச்சனை குறித்து ஏசப்பாட்ட சொல்லுங்கள், அவர் உங்களை கைப்பிடித்து தூக்கி எடுப்பார், உங்களை உயர்த்துவார். இதுவே இன்றைய நான் சொல்லி மகிழ்ந்தாகட்டும்.